ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பமரம். அந்த காலத்தில் இருந்தே இருக்குதுங்க வேப்பமரம். இப்போ தான் நம்ம ப்ரெஷ்ஷில் பல் விளக்குறோம். அப்போல்லாம் இந்த வேப்ப மரத்தில் தான் பல்லு விளக்குவாங்க. வாங்க வேப்ப மரத்தை பற்றி பார்க்கலாம். வேப்பமரம் என்பது கிருமி நாசினி மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த இயற்கை கொடையாகும். இதன் இலை, பட்டை, பூ மற்றும் எண்ணெய் தோல் நோய்கள், வயிற்றுப்புழுக்கள், இரத்த சுத்திகரிப்பு மற்றும் பல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இந்த வேப்ப மரம், வேப்ப இலை எல்லாமே பாருங்கள். இதில் அதனோட இலை, பட்டை, பூவு, அதில் வர எண்ணெய் எல்லாமே இதில் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது ஒரு எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடலில் இருக்க உஷ்ணத்தை குறைத்து சர்க்கரை நோயை நிர்வகிக்கவும் பயன்படுகிறது இந்த வேப்ப மரம். வேப்ப இலையின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் பார்க்கலாம். தோல் பராமரிப்பு. ஃபஸ்ட்டு தோலுக்கு பார்க்கலாம். வேப்பிலை பேஸ்ட் முகப்பரு, சொறி சிரங்கு மற்றும் தோல் ஒவ்வாமைகளை குணப்படுத்துகிறது. வேப்ப இலை இரத்த சுத்திகரிப்புக்கு பயன்படுகிறது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சில வேப்பிலைகளை மென்று சாப்பிடுவது இரத்தத்தை சுத்திகரித்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதாமா. பல் மற்றும் வாய் ஆரோக்கியம். வேப்பங்குச்சியால் பல் துலக்குவது அல்லது வேப்பம்பூ சாற்றை பயன்படுத்துவது பல் சிதைவு, ஈறு நோய்கள் மற்றும் வாயில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்கிறது. இனிமேல் டெய்லியும் வேப்பங்குச்சியால் பல் துலக்குங்க. வயிற்று ஆரோக்கியம். வேப்பிலை வயிற்றுப்புழுக்களை அழிக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுகிறது இந்த வேப்பிலை. நோய் எதிர்ப்பு சக்தி. வேப்ப இலைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காய்ச்சல் மற்றும் தொற்றுகளை எதிர்த்து போராடுகின்றன. இதனோட குறிப்பு பார்க்கலாம். வேப்பிலையை அதிகமாக உட்கொள்வது சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தலாம். எனவே இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி வேப்பிலையை யூஸ் பண்ணுங்கள். வேப்ப மரத்தின் 10 பயன்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். கிராமத்து மருந்தகம் என்று அழைக்கப்படும் வேப்ப மரம்தான் நீம் ட்ரீ. மருத்துவ, சுற்றுச்சூழல், வீட்டு உபயோகங்களுக்கு சிறந்த மூலப்பொருளாக விளங்குகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி, தோல் பராமரிப்பு, கிருமி நாசினி, வாய் ஆரோக்கியம், இயற்கை பூச்சிக்கொல்லியாக வேப்பமரம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வேப்ப மரத்தின் 10 பயன்கள் இதோ வாங்க பார்க்கலாம். தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படுகிறது. கிருமி நாசினி குளிப்பதன் மூலமாக கிருமி நாசினி நீங்கி உடலுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. வேப்பங்குச்சியால் பல் துலக்கலாம். இயற்கை பூச்சிக்கொல்லி. வேப்ப எண்ணெய் இலைகள் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை விரட்டவும், சேமிப்பு தானியங்கள் வண்டுகள் வராமல் தடுக்கவும் பயன்படுகிறது. இந்த அரிசியெல்லாம் மூட்டை பிடிச்சி வைக்கும்போது வீட்டில் இந்த வேப்ப இலையை அடியில் போட்டு வைங்க பாரு, அந்த அரிசியில் பூச்சி உழுவாது. இந்த வேப்பிலையில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இரத்த சுத்திகரிப்பும் பயன்படுகிறது. முடி பராமரிப்பு. வேப்பெண்ணெயின் பேன் தொல்லையை நீக்கி பொடுகு தொல்லையை குறைத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த வேப்ப எண்ணெய். சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். சுற்றுச்சூழல் தூய்மை. வேப்ப மரம் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுவது காற்றைக்குள் தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை அழித்து காற்றை தூய்மைப்படுத்துகிறது. வயிற்றுப்புழுக்கள் இங்கே பயன்படுகிறது. இதோ நம்ம அதனோட வேப்ப மரத்தோட 10 பயன்கள் பார்த்தாச்சு. இப்போ வேப்பம்பூ சாற்றின் மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். வேப்பம்பூவும் செரிமானம், வயிறு, வாந்தி மற்றும் மயக்கம். உலர்ந்த வேப்பம்பூவை 1 ஸ்பூன் தேநீர் கலந்து சாப்பிட்டால் வாய் கசப்பு, வாந்தி, மயக்கம் மற்றும் தலைச்சுற்றல் குணமாகும். வாதவலி. காய்ந்த வேப்பம்பூவை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை குடித்து வந்தால் உண்டாகும் உடல்வலி நீங்கும். பசி தூண்டல். வேப்பம்பூவை துவையல் அல்லது ரசம் பசியின்மையை நீக்கி பசியை தூண்டும். பயன்படுத்தும் முறை வாங்க பார்க்கலாம். வேப்பம்பூவை நிழலில் காய வைத்து பொடி செய்து வைத்து கொள்ளலாம். தேநீர் அல்லது சூடான நீரில் கலந்து பருகலாம். சித்திரை விசி போன்ற நாட்களில் வேப்பம்பூ பச்சடி செய்து உண்ணலாம். இப்போ இந்த வெயில் காலத்தில் வேப்பம்பூ நிறையா பூ வச்சுருக்கோம். அந்த பூவை நம்ம வெயிலில் நல்லா வச்சு அதில் அந்த வேப்பிலையை நம்ம துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமா. வேப்பிலை பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மூலம் முகப்பரு, கரும்புள்ளிகள், தேமல் மற்றும் அரிப்பு போன்ற சரும பிரச்சனைகளுக்கு
சிறந்த இயற்கையாக தீர்வாக அமைகிறது இந்த வேப்பிலை. சருமத்தின் வேப்பிலையின் முக்கிய நன்மைகள் இதோ உங்களுக்காக. முகப்பரு சிகிச்சை. வேப்பிலையில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பண்புகள் முகப்பருவினால் ஏற்படும் வீக்கம் மற்றும் சிவத்தல் தன்மையை குறைக்க உதவுகின்றன. கரும்புள்ளிகள் மற்றும் தழும்புகள் நீக்கம். வேப்பிலை மற்றும் மஞ்சள் கலந்த கலவை முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் கறைகளை படிப்படியாக மறைய செய்ய உதவுகிறது. சரும தொற்றுகள். வேப்பிலையில் உள்ள பூஞ்சை, காளான் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் சொறி சிரங்கு, தேமல் போன்ற சரும நோய்களை குணப்படுத்த உதவுகின்றன. எண்ணெய் பசை சரும கட்டுப்பாடு. முகத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசையை நீக்கி சருமத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. வயதான எதிர்ப்பு. வேப்பிலை சருமத்தில் உள்ள சுருக்கங்களை குறைத்து இளமையான தோற்றத்தை கொடுக்க உதவுகிறது. வேப்பிலையை சருமத்திற்கு பயன்படுத்தும் முறைகள் பார்க்கலாம். வேப்பிலை மஞ்சள் பேஸ் பேக்கு. வேப்பிலையை அரைத்து அதனுடன் சிறிது மஞ்சத்தூள் கலந்து முகத்தில் தடவி 15 நிமிஷம் கழித்து கழுவலாம். கழிச்சா ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். வேப்பிலை சாறு. வேப்பிலையை அரைத்து சாறு எடுத்து பாதிக்கப்பட்ட இடங்களில் தடவலாம். வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெயுடன் கலந்து சருமத்தில் தடவலாம். இதில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். வேம்பு. இது ஒரு சக்தி வாய்ந்த குணங்கள் கொண்ட மூலிகை தான். இந்த இலைகள், பட்டைகள், பூ போன்ற தோல் நோய்கள் எல்லாம்